உங்கள் ஜீமத்தம்லாம் இன்னைக்கு வந்து என்ன பத்தி பேசுறோம் அப்படின்னா, அயோத்திக்கு வந்து ரயில்ல பயணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம். ரயில்ல வந்து பயணம் பண்ணிட்டு வரும்போது என்னன்னா, காலையில வந்தோடனே ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. காலையிலேயே ஒரு பிரச்சனை ஏற்படுச்சு. என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில் வந்து 5 மணி நேரம் லேட்டா வந்துச்சு. அது மட்டும் இல்லாம வெயில்ல பயணிக்கிறதுனால வந்து செம்ம வேக்காடுங்க. எதுக்காக சொல்லுவார் அப்படின்னா, ஏசியில பயணிச்சுன்னா நல்லா தான் இருக்கும். இப்போ அந்த வெயிலுக்கும் மேலே ஹீட்டுக்கும் விண்டோ தந்துட்டா உள்ள அனல் காத்து பறக்குது. அது மட்டும் இல்லாம லைன்ல வந்து நிறைய பேர் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆயிட்டே இருக்கு. தூங்கிட்டு இருக்கலாம் போகும்போது வந்து இது ஆயிட்டு இருக்கு. நிறைய பிரச்சனைகள் வந்து தொடர் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த அயோத்தி பயணத்துல வந்து நிறைய விஷயங்களை வந்து நான் பார்க்க போறோம். போன வருஷம் நம்ம போயிருந்தோம். போன வருஷம் போனதுல வந்து காசி அயோத்தி எல்லாம் போயிட்டு வந்தோம். இந்த வருஷம் அது வந்து ஒரு வீடியோவா மேற்கொள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே 1 காலையில 5 மணிக்கு ஏறினது கிட்டத்தட்ட வந்து 12 மணி பக்கம் ஆயிட்டு இருக்கு. ட்ரெயின்ல தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். 2 நைட்டு 2 பகல் வந்து டிராவல் பண்ண போறோம். அந்த டிராவல்ல என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சோம், நம்ம என்னென்ன பண்ண போறோம், கோயில் எல்லாம் எப்படி தரிசனம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல தொடர்ந்து ஒன்னொன்னா வீடியோ போட்டுட்டு இருக்கிறோம். இப்போ வந்து என்னன்னா, ட்ரெயின்ல பயணிக்கும் போது வந்து ஸ்லீப்பர் புக் பண்ணிட்டோம். தேர்ட் கிளாஸ் ஏசி அது மாதிரி நம்ம புக் பண்ணினா கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். இது இல்லாம ஃபேன் போட்ட இருந்தாலும் ரொம்ப வேர்க்குது, ரொம்ப சிறப்பா இருக்கு, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். நீங்க இந்த மாதிரி பயணிச்சிருக்கீங்களா? ட்ரெயின்ல அயோத்தி போயிருக்கீங்களா? இந்த சம்மர் சீசன்ல வந்து என்னென்ன பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்றத தொடர்ந்து இணைந்தீர்கள். நெக்ஸ்ட்ல வந்து சந்திக்கலாம்.